பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லைதன செய்கிறேன். நம்ம இங்கே சொல்லும் போதே மக்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, ரைட்டு. இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் என்னோட பேரை. சத்தம் பாடாமல் செய்யுங்கண்ணே, பேசிக்கிட்டு இருக்குமில்ல. சரி, ஓகே. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லைதன செய்கிறேன். வாரம் நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் சூப்பராக பேசுகிறாங்க. நம்ம கேட்குற சில கேள்விகளுக்கு அவங்க பல பதில்கள் சொல்கிறாங்க. இவ்வளவு இருக்கா அப்படின்னு நம்ம ஜென்ரல் நாலேஜ் வளர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான நிகழ்ச்சின்ட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க. எது போடாவா அப்படிலாம் சொல்லாதீங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? ஓ, நிகழ்ச்சிக்கு போடானீங்களா? ரைட், ஓகே, வாங்க நிகழ்ச்சி போலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கோல் அப்படின்னா தமிழ்ல என்னக்கா? கூடைப்பந்து. டார்ச்சர்னா தமிழ்ல நம்ம டார்ச்சர் பழஞ்சூர். சீட்டை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? சொல்லு தம்பி. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது தெரியும். அப்ப நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். சரிங்க. இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. எப்படி சொல்லுவீங்க அத? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அதனே ஆடிட்டு சொல்லணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்படி சொல்லுங்க. ரைட். சரி, உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேர் ராமன். பழஞ்சூர்ல இருந்து வரேன். பூந்தமல்லி பக்கத்துல இருந்து பழஞ்சூர். பழஞ்சூரா? பழஞ்சூர். நீங்கக்கா? அதே பழஞ்சூர். அக்கா இவங்க. எங்க அக்கா பையன் சின்னவன். ஓ, எல்லாத்தையும் அண்ணனே பேசுறாரு. இந்த 5 பேர் என்ன எங்க கொண்டு போறானுங்க மட்டும் தெரியும். சரி, விடுங்க. உங்க பேர் என்ன? நெய்வேலிங்க, கல்யாண சுந்தரம். அரவிந்த். அழகேந்தியா? அரவிந்த். அண்ணா ராஜ்குமார். கடலூர்ல இருந்து அருண்குமார். பாப்பா, உன் பேரு? த்ரிஷா. என்ன படிக்கிற? தேர்ட். சரி, நீங்கக்கா? சக்தி. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க? பாலாஜி. என்ன பண்றப்ப? +1 போறேன். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி, அப்படியே பதில் கேட்டு வந்துடுறேன். இதை வரங்க, நான் கேட்டுறேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கேள்வி கேட்க கூடாது. சாருங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல, சொல்லிட்டு போங்க சார். அதாவது சீட்டுன்னு இருக்கிற சீட்டு, இந்த சீட்டை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? சொல்லு தம்பி. சீட்டு தெரியாது. ஓ, இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? நீங்க சொல்லுங்க. தமிழ்ல என்ன சொல்லுங்க? தெரியல. தெரியாதா? இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுமா சீட்னா? தெரியாது. என்ன எல்லாருமே தெரியாதுன்றாங்க. சீட்டுனா தமிழ்ல என்ன? சீட்டு. என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க? உன்னி சேர்த்து வச்சு கொளுத்துருங்க. சீட்டுனா தமிழ்ல சீட்டு. தமிழ்லயும் சீட்டா? சீட்டு. நீங்க சொல்லுங்க. சீட்டுனா பேப்பரா? கடவு. கடவா? யாரா இவன்? கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்ஸ் இல்லாம இருக்கான். கடவு. இல்ல, இந்த சேர்ல போய் அந்த சீட்லாம் கடவா? இல்ல, கடவு பேப்பர்னா அந்த சீட்ல கடவு. கடவு. சரி, என்னது? என்ன கடவுன்றீங்களான்னு தெரியல. நடந்ததெல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சொல்லு. இல்ல, கடுகு சாம்பார் தாளிப்பாங்கன்றது. ஏன்னா என்னமோ பேசிட்டு இருக்கோம். கடவு இல்ல. சீட்டுனா இந்த சீட்டு நான் எப்படி? சீட்டுனா தமிழ்ல என்ன? சீட்டுனா ஒரு பேப்பர். இந்த நொற நாட்டியெல்லாம் நல்லா பேசுவீங்களே. உட்கார சீட் இருக்குல்ல? ஓ, அது பஸ் உட்கார்ற மாதிரி சீட். ரைட்ண்ணே. சரி, என்ன தமிழ்ல? அதுக்கு வந்து இருக்கை அறை. இருக்கைன்னு சொல்லுவாங்க. 2 கையா? இருக்கை அந்த கை இல்ல, உட்கார்றது. இது பேர் தான் இருக்கை. இருக்கைன்னு தமிழ்ல சொல்லுங்க. அமர்கை. ரைட், ஓகே. நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க? பூச்சி வேலை இங்க வேணாம். அமர்கலம் தான் சொல்லலாம். அமர்கலம் சொல்ல முடியாது சாமி. இருக்கை நீங்க? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நோ ஐடியா. ப்ளீஸ் டோன்ட். இருப்பிடம்ன்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாதா கோண மேஸ்திரி? நான் உன்னை போட்டு நோண்டுற மாதிரி என்ன போட்டு நோண்டுறதுக்கு ஒருத்தன் வருவான். இருக்கை. அடிச்சுடாரு போலப்பா அண்ணன். அதான் சொன்னலடா இருக்கைன்னு. அங்க என்னடா இருக்கை? உங்க பேர் என்ன? கல்யாண சுந்தரம். உங்க பேர் என்ன? ராமன். கல்யாண சுந்தரம். ராமன் எத்தனை? ஒரே ஒரு ராமன் தான். போத விடுங்க. இவங்க 2 பேருமே நல்லா பாடுவாங்க. இருக்கைன்றது சரியானது. ஒரு முறை கை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கண்ணே. எனக்கு பின்னாடி மறைஞ்சு என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பக்கம் பின்னாடி அடிச்சுடுவாங்க தான் பயந்துட்டேன். வாங்க இப்படி நில்லுங்க. ஏய், மறையாத, மார்க்ல வந்து நில்லு. ரைட், ஓகே. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். எங்க ஊர் அரக்கோணம். துணி வாங்குற தோசை வந்துருக்கு. என்ன பண்றீங்கண்ணே? வியாபாரம் பண்றேன். வியாபாரம் தான் பண்றீங்க. நீங்கக்கா? ராஜராஜேஸ்வரி, அரக்கோணம்.
ராஜராஜேஸ்வரி. இது சாரிக்கு ஏத்த கலரா கண்ணில் மேக்கப் பண்ணுவீங்களோ? ஆஹா, லுக் ரொம்ப கடைசா இருக்கு. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. மேக்கப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா பத்தியா? என்ன எங்க ப்ரொடியூசர் எல்லாம் திட்டுவார், ஏன்டா மேக்கப்பே போட மாட்டேன். நான் ஒரிஜினல் அழகு. உங்க பேர் என்ன தம்பி? தேவராஜ். என்ன பண்ற தம்பி? நான் 10th முடிச்சிருக்கேன். சரிடா தம்பி. நீங்க என்ன? லோகேஸ்வரன், வேலூர்ல இருந்து வரேன். இன்ஜினியரா இருக்கேன், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கேன். சூப்பர். என்னப்பா சொல்லிட்டு போயிட்டான். இப்போ ஒரே உங்களோட கேள்வி, இந்த சீட்டு இருக்குல்ல, பஸ்ல போய் சீட்டு பிடிக்கிறது இல்ல அப்படி அந்த மாதிரி சீட்டுனா தமிழ்ல என்ன? இதான் நம்மளுடைய கேள்வினே. ஷபாஸ், சரியான இடம் சரியான நேரம். இருக்கையா? தம்பி பேர் என்ன? சாதிக் பாஷா. சாதிக் பாஷா. சொல்லுங்க, நீங்க சீட்டுனா தமிழ்ல என்ன? அவர் தப்பா சொல்லிருக்கலாம், நீங்க கரெக்டா சொல்லி காப்பாத்துங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அமரும் இடம். அமரும் இடம். நீங்க சொல்லுங்க. உட்காரும் இருக்கை. உட்காரும் இருக்கையா? சீட்டுங்கிறது உட்காரும் இருக்கை. நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? ஏன் நல்லா வந்துட்டடா. இருக்கைங்கிறது சரியான பதிலா அவர் சொல்லியிருக்காரு. நீங்க உட்கார கூட சேர்த்துட்டீங்க, அவங்க அமரம் இடமா சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு முறை கை தட்டுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ் வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க. என் பேரா டி ரேவதி. வேற யார் பேர் என்ன சொல்லுங்க? அப்போ டி ரேவதி. ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. சார் என்ன வேலை செய்றாரு? விஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க? காயத்ரி, செக் போஸ்ட்ல தான் இருக்கேன். சரணபவன்ல வேலை பார்க்கறாங்க. அப்படியா? ஓகே ரைட். உங்க பேரு? உஷா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ரைட். உங்க பேருக்கா? வசந்தா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. உங்க பேருமா? பிரேமா. ஹவுஸ் ஒய்ஃப். பிரேமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன ஊர்மா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? சரி. உங்க பேருங்க ஐயா? ராமகிருஷ்ணன், கோயம்புத்தூர் சார். ராமகிருஷ்ணனா? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருங்க. என்ன பண்றீங்கண்ணே? ரிட்டையர்ட் ஆயிட்டுங்க. வாத்தியார் அந்த காலேஜ் வாத்தியாரா இருந்தா ரிட்டையர்ட். ஓ, காலேஜ் வாத்தியாரா இருந்தீங்க? ஆமா சார். ஓ, ஆனா காலேஜ் வாத்தியார் ரொம்ப கோவமா இருப்பீங்களோ? இல்ல சார், ரொம்ப சாந்தமா இருப்பேன். ரொம்ப சாந்தமா இருப்பாரா? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? சிரிக்கிறாங்கன்னு கேப்ப, அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். உங்க பேர் என்னங்க? புவனா. புவனா. எங்க? என்ன ஒரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அவரை பத்தி தெரியுமா? எங்க ஹஸ்பண்டுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்னா அவரை பத்தி தெரியாம இருக்குமா? கேட்கலாம் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்வியா. ரொம்ப கோவப்படுற வீட்டுல சாந்தமா ரொம்ப சாந்த சுரபி. நீங்க சிரிச்சுனே சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே தெரியும். ஆஹா, இது வேறயா? பாத்தீங்களா சார், அவங்க சொல்றத பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவர் ரொம்ப அமைதியாவே இருப்பாரு. அப்படின்னாவே தெரியும் அது அமைதியா இருக்குதா இல்லன்னு. சரி, ரைட் விடுங்க. நீங்க வேற ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களாட்ட ஒரே சின்ன கேள்வி வேற. இந்த டார்ச்சர் பண்றாங்கல்ல, டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? அதான். போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. உங்ககிட்ட வரும்போது பேசுங்களேன். டார்ச்சர்னா ரொம்ப கொடுமைப்படுத்துறது. ஓடுவோம். அதான் நீங்க சொல்லுங்க, டார்ச்சர் என்ன? ரொம்ப மன கஷ்டமும் உடல் கஷ்டமும் கொடுக்கறது. மன ரீதியா பாதிப்பா? ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? கொடுமைடா சாமி அப்படின்ற மாதிரியே கொடுமை. சித்திரவதை பண்றது. சித்திரவதை பண்றதா? அதான் உண்மையான ஆன்சர். நீங்க சொல்லுங்கம்மா. டார்ச்சர்னா தமிழ்ல என்னம்மா? டார்ச்சர்னா கொடுமைப்படுத்துறதா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்? இல்ல உங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் நடந்திருக்கா? குடும்பத்துல சண்டை உண்டு பண்ற போறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க கல்லூரி பேராசிரியர். டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? டார்ச்சர்னா கொடுமை பண்றது. பொதுவா கொடுமை பண்ணதா? நீங்க? மன உளைச்சல். மன உளைச்சல். முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூட்ல இருக்க. மன உளைச்சல்ன்றாங்க. மன உளைச்சலுக்கு ஆங்கிலத்துல என்ன? டென்ஷன். சரி, ரைட்டு. இப்ப டார்ச்சர்னா தமிழ்ல இங்க யாரு சொன்னது? சித்திரவதைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சித்திரவதையினால தாங்க முடியல, அதனால சித்திரவதைங்கிறது சரியான. ஆமா. பாத்தீங்களா? சித்திரவதை. எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, போலாம். சரிங்க. பேர் வந்து ஜே நேசமணி. நான் வந்து சேலத்துல வரேன். சென்னையில ஒர்க் பண்ணிருக்கேன். ஓ, பிஇ முடிச்சிருக்கேன். அப்ப என்ன வேலை செய்றீங்க? சும்மா வாலிகால ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, சூப்பர். அப்படியே சுத்தி பார்க்கலாம். நிறைய சொல்றாரு. ரொம்ப லொள்ளு பண்ணாதயா, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ், நீங்க சேலத்துல இருந்து வரீங்க? சேலத்துல இருந்து. இப்படி திரும்ப என்ன பண்றீங்க? நான் நாகர்ல ஒர்க் பண்றேன், சுமங்கலி. அப்படியா? ஆமாங்க சார். ஓ, சேலத்துல இங்கயா? இல்ல, சேலத்துல. ஓகே. தம்பி, உன் பேர் சொல்லுப்பா. என் பேர் விக்னேஷ். என்னப்பா? விக்னேஷ். என்ன படிக்கிற? தேர்ட். தேர்டா? என்ன ஸ்கூல்மா? கிரீன் பார்க்.
ஓகே ரைட். உங்க பேர் என்னங்க மேடம்? பத்மாவதி. பத்மாவதி. பத்மாவதி என்ன பண்றீங்க? நானும் சுமங்கலி ஜுவல்லர்ஸ்ல தான் இருக்கேன். சுமங்கலி ஜுவல்லர்ஸ்ல தான் நீங்க வேலை செய்றீங்க. ஓ நீங்க சேலமா? ஓகே ரைட். எங்க இங்க இருந்து ஆளை காணோம்? அந்த பக்கம் வந்துட்டீங்களா? திடீர்னு எனக்கு தலை சுத்தி போச்சு, இங்க இருந்து ஆளை காணானதான். சரி ஓகே. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. தொந்தரவா? தொந்தரவு. ஆமாங்க. டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? டார்ச்சர்லாம் அதாவது எப்படி சொல்றது தமிழ்ல? துன்புறுத்தல். பண்றது மோசம், இதுல பாசம் வேற. துன்புறுத்தல். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? சரி தம்பி நீ சொல்லுப்பா, டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? இந்த பக்கம் திரும்பி யோசி, கேமரா அப்புறம் தெரியும். சொல்லு. டார்ச்சர்னா எரிக்கிறதா? எதையோ நீ அமுக்க வந்திருக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையிற. நீங்க சொல்லுங்க, டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? தொந்தரவு பண்றது. அதுதான்ல. ஐயா உங்க பேர் என்ன? திருநாவுக்கரசு. ஐயா எப்படி கொஞ்சம் வெளியே வாங்க. திருநாவுக்கரசா, என்ன ஊர்ல இருந்து வரீங்க? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் டிஸ்ட்ரிக்டா? என்ன பண்றீங்க? டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். ஆஹா, வாத்தியார் பார்க்கும் போதே தெரியுது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சார் இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டேன், டார்ச்சர் பண்றது. இந்த டார்ச்சர்னா தமிழ்ல என்னன்னு கேட்டேன். டார்ச்சர் தமிழ்ல என்ன சார்? தொந்தரவு, அதி விரைவா தொந்தரவு கொடுக்குது. ஓகேவா? அதாவது மூளையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு. அப்ப மண்டையில அடிச்சா மட்டும்தான் டார்ச்சர். அது எப்படி டார்ச்சர்? இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். அதாவது அவங்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கறக்கூடிய தொந்தரவுக்கு பேரு. மனநிலையை பாதிக்காத அளவுக்கு பாதிப்பு கொடுக்குறதா? பாதிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கறது தான் டார்ச்சர். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓ டார்ச்சர், மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு கொடுக்கறது தான் டார்ச்சர்ன்றாரு. இவங்கெல்லாம் தொந்தரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எது வேணுமோ அதாவது அவங்க இஷ்டத்துக்கு வச்சுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்க? அக்பர் கான். நான் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன். அஸ்மா பேக்ஸ் புருஷவாக்கம். ஓ, சொந்த ஊர் எது உங்களுக்கு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 years. ஓகே. உங்க பேர் என்ன? நவீன். என்ன பண்றீங்க? காலேஜ் போயிருக்கேன். என்ன காலேஜ்? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படியா சார்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். நல்ல படிப்பு படிப்பே மறந்துட்டீங்க. இல்ல ஃப்ளோல மாறி. காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன், இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. சரி, மாறி போய் கிளாஸ்ல உட்காந்துறாதீங்க. இல்ல அதே. ஓகே, என்ன ஊர் நீங்க? சென்னை தான். சென்னையே தானே? சூப்பர். உங்க பேரு? என் பேரு கணேஷ், சென்னையில தான் இருக்கேன். என்ன பண்றீங்க? நான் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணலாம். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? இங்க பெரம்பூர். ஒர்க் பண்ற இடமா? ஒர்க் பண்ற வீடு பெரம்பூர், கம்பெனி வந்து கிண்டி. ஓகே ரைட். இப்போ உங்களாண்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த டார்ச்சர் பண்றேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த டார்ச்சர்னா தமிழ்ல என்ன? 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. தொந்தரவு. பட்டுன்னு சொல்லிவிட்டீங்க. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். டார்ச்சர்னா தொந்தரவு. கேக்குற என்னால தாங்க முடியல. நீ எப்படி தாங்கிட? நீங்க சொல்லுங்க. உயிர் எடுக்கிறதா? டார்ச்சர்னா உயிர் எடுக்கிறதுப்பா. நீங்க சொல்லுங்க. தொந்தரவு தான் சார் கரெக்டான. தொந்தரவு தான் கரெக்டான வேடா? ஆமா. மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. ஓரளவு கிட்ட, பட் ஆனா டார்ச்சர்னா தொந்தரவுன்றதை வச்சுலாம் சித்திரவதை அப்படிங்கிறது இன்னும் சரியானது. ஓகே ரைட்டு. எல்லாருக்கும் ஒரு முறை கை தட்டுங்க. நீங்களே கை தட்டிங்க. இவருக்கு ஒரு முறை கை கொடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஆமா. உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாங்க. மகேஸ்வரி. என்ன பண்றீங்க? என்ன ஊருக்கா? சென்னையில என்ன இடங்க? டி நகர். இது ஜெமினி காம்ப்ளெக்ஸ். ஜெமினி காம்ப்ளெக்ஸா? ரைட். என்ன டி நகர் ஜெமினி ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்களே. நம்மள பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆயிராங்க. போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்க. நாங்க விருதுநகர் மாவட்டம். சரிண்ணே. அருப்புக்கோட்டை தாலுகா பந்தல்குடி. ஓ, பிசினஸ் இங்க கல்யாணம் சேருவாங்க இருக்கா. உங்க பேரு? பையன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒர்க் பண்றாப்ல. ஓஹோ. உங்க பேரு? என் பேர் சேதுராஜ். சேதுராஜ். ஆமா. என் பேர் ராகேஷ்னா. டீனா தான் ஒர்க் பண்றேன். வீடு வந்து டிப்ளிகேன். என் பேர் சங்கர். இது சிவகங்கை மாவட்டம், இளையாங்குடி வட்டம், சிறுவாலை கிராமம். இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. ஓஹோ, வெரி குட். ஆல் தி பெஸ்ட். நீங்க? என் பேர் வினித். நான் வந்து பச்சின்னு இருக்கேன். பச்சின்னு எத்தனாவது? 10th. ஓ பாரியா. உங்க பேர் அரவிந்த். கோயிலாட்டா.
சப்பா முடியலப்பா. எவ்வளவு நல்ல பையன் பாரு, கரெக்டா சொல்லிட்டாப்ல பாரு. ஐயா உங்க பேர் குமார், குன்றத்தூர் டெய்லர். குன்றத்தூர் டெய்லர் வேலை சரிங்க. இங்க செய்றேன், இங்க தான் சரிங்க. ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கோல்னு வாங்கல, கோல் 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 அப்படின்னா தமிழ்ல என்னக்கா? ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரன். அதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட கேக்குறீங்களா? கோல்னா தமிழ்ல என்ன? உருண்டை. இந்த தமாச மொழியே சரியில்லையே, சீக்கிரமா இவனுங்களை அனுப்பிச்சாகணுமே. உருண்டை. கோல்னா உருண்டை. நீங்க சொல்லுங்க, கோல்னா தமிழ்ல என்ன? கோல் போடுறாங்களா? கோல் போடுறாங்க. எத்தனை கோல் போட்டாங்க அப்படின்னு அது மாதிரி கோல். அது தமிழ்ல தமிழ்ல வார்த்தை என்ன? இன்னும் யோசிக்கிட்ட பார்த்தா கரெக்டா சொல்லுவார் நினைக்கிறேன். தமிழ்ல வந்து கேட்டீங்க, ஹிந்தில ஏதாவது தெரியுமா? ஹிந்தில தெரியாது. இல்ல ஒருவேளை என்ன எங்கிட்ட போய் தமிழ்ல கேட்டேன்னு குடிச்சா ஹிந்தி ஐயா. நான் முடிவு பண்ணிட்டேன், தப்பிக்கலாம்னா ஒத்துக்கலான்னு. சரி, தமிழ்ல என்ன கோல்னா? சரி நீங்க சொல்லுங்க. தெரியல நான் உண்மையாலே. பொச்சுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, தெரியல சொல்லுமா. அப்ப அவர் டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்களா? உண்மையா இருக்கலாம். பக்கத்துல இருக்கிற ஆளை எப்படி போட்டு விடுற ஆரம்பிச்சீங்களா? அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். இருக்கலாம், உண்மையில அது கூட இருக்கலாம். அப்படியா? திரைன்னு சொல்லிடலாம், ஈஸியா அவ்வளவு. சரி சரி சரி. நீங்க சொல்லுங்க. கோல்லாம் வட்டமா போகுது. வட்டம் வட்டம். அக்கா நீங்க உருண்டை சொன்னீங்களா? அண்ணன் வட்டம் சொல்லியிருக்காரு. கோல்னா வட்டம். நீங்க சொல்லுங்க. கோல்னா கோல்னா ஏசுராஜ். என்னடா அவன் ஒழுங்கா சொல்றவனே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கோல்னா என்ன? கூடைப்பந்து. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். கூடைப்பந்தா? கோல்னா கூடைப்பந்து தமிழ். நீங்க பால். பால் பாலா? கோல்னா பாலா? ஓகே ரைட்டு. ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்கப்பா. கோல்னா அக்கா வந்து கரெக்டா வட்டம்னு சொன்னது வந்து உருண்டைன்னு சொன்னது வந்து கரெக்டான தப்பு. இவரு வட்டம் சொன்னார் இல்லையா, இது தப்பான தப்பு. வேற எது எங்க சொல்றான்னு பாப்போம் வாங்க. அக்கா உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். அக்கா பயந்த மாதிரியே பாக்குறாங்களே. அக்கா நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. மாசி மாத்தூர். மாசி மாத்தூரா? மாசி. உமாசி. மாசி. மெர்சி. ஒரு ஸ்டைலா சொல்றீங்களா? ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. சரியா போட்டுவாங்க, நம்ம வாயில ஸ்டைலே வராதுங்க. சரி மெர்சி, சாரி மெர்சி மாத்தூர். நீங்க? ரெனிஷா மீஞ்சூர். ரெனிஷா மீஞ்சூர். என்ன நீங்க ஃப்ரெண்ட்ஸா? பேரே வித்தியாசமா இருக்கு ரெண்டு பேர் பேரும். என்ன பண்றீங்க நீங்க? காலேஜ் படிக்கிறோம், பிஎஸ்சி. நீங்க? பிஎஸ்சி. உங்க பேருக்கா? பிரியதர்ஷினி. என்ன ஊரு? இங்க தான் சென்னை. சென்னை தான். பாப்பா பேர் என்ன? லோகித். லோகித். நீங்க? சந்திரிகா. சந்திரிகா. சோப்பா? சோப் இல்ல. ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது. பேர் என்ன ஊரு? சோப் கம்பெனி வேற. ஆமா. எதுக்கு அதுல ஆமா சேர்த்துறீங்க? ஆமா. உங்க பேர் என்ன? சந்திரிகா தான். அததான் சொல்லிட்டீங்களா, என்ன ஊரு? இங்க தான் ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கம். ரைட் விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கோல் இருக்கு தெரியுங்களா? கோல் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஃபுட்பால் இதெல்லாம். கோல்னா தமிழ்ல என்ன? இந்த பேச்சை இதோட விட்டுருக்க, வேற பேசுங்க மகராசா. வின் பண்றது. வின் பண்றது. கோல்னா தமிழ்ல வின் பண்றதா? ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறது. அக்கா குனிஞ்சிட்டாங்க. ஐயோ என்ன சொல்ற போன. நீங்க சொல்லுங்க. கோல்னா தமிழ்ல என்ன? எரிதலா? யாரோ சொன்னாங்க. ஐடியா இல்லாம அங்க அவ்வளவு சவுண்ட் விட்ட. வின் பண்றது. வின் பண்றது. தமிழ்ல கோலுக்கு தமிழ்ல வின் பண்றது. நீங்க சொல்லுங்க. குறிக்கோள். குறிக்கோள். நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? குறிக்கோள். இவங்க ஏதோ கொஞ்சம் கிட்ட வராங்க. நீங்க சொல்லுங்க. லட்சியம் சொல்லலாம். ஷேம்னு சொல்லலாமா? லட்சியம். லட்சியம். ஓ லட்சியம் குறிக்கோள் அது மாதிரிலாம் பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊரா? அம்மா பொண்ணு. அதான் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல. லட்சியம் குறிக்கோள். இது ரெண்டுத்துக்கு நடுப்புற இன்னும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு மொத்தம் கிட்ட வந்துட்டீங்க, அதனால பாராட்டிடுவோம். ஏன்னா இவங்க சொன்னதுக்கு அவங்க சொன்ன ரொம்ப ஒரு முறை கை தட்டுங்க. எது ஒண்ணு வச்சுருங்கப்பா. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்டீல் பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி பண்ணணும். அப்படித்தான் நம்ம வந்து நல்லா இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். அப்ப நான் வீக்கா? எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? நிறைய பேசி கன்ஃபியூஸ் பண்றாங்கப்பா. ரைட் ஓகே சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். அதாவது
இப்போ அந்த ஒரு விளையாட்டுல வந்து கோல் போடுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த கோல்னா தமிழ்ல என்ன? கேக்குறாருல சொல்லுங்கப்பா, சீக்கிரம் அள்ளி போடு. கோல்னா தமிழ்ல கோல் தான். போதுமா? எனக்கு தெரியும், அப்ப நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. கோல்னா தமிழ்ல கோல் தான். கோல். நீங்க சொல்லுங்க. ஒரு முடிவுல அச்சீவ்மெண்ட். ஒரு முடிவுல அச்சீவ்மெண்ட். எப்படி தமிழ்ல எப்படி சொன்னாரு? உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? அதானே. டார்கெட் வச்சலாமா? அதுவும் இங்கிலீஷ் இருந்தாரு. ஏன்னா கோல்ன்றது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். அது தமிழ் இல்ல. ஃபுட்பால்ன்றது இங்கிலீஷ் கேம். ஓ, இங்கிலீஷ் கேம். ஆமா. நாட்டுல எங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சாலும் பம்பு செட்டு தான் முத பஞ்சாயத்தா வருது. அதனால அதுக்கு தமிழ்ல வரல ஒண்ணும். இப்ப கோல்ங்கிறது தான் நான் கேட்டேன். இவர் ஏதோ ஃபுட்பால்ல தாங்க கோல்னு இருக்கு. அதனால ஃபுட்பால்ன்றது இங்கிலீஷ் கேம். அதுல எப்படி தமிழ் வரும்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நிக்கிறத பத்தி அவரு அதான் அவன் சொல்றானே, எங்க என்ன கேள்வி போஸ். சொல்லுங்க. கோல்ன்றது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றது. டார்கெட்டை அச்சீவ் பண்றது தமிழ்லயா? தமிழ்ல இது பயன்படுத்திக்கிறது. அதாவது டார்கெட் அடையிறது, முடிவு. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. முடிவு, எண்டு. சரி, நீ சொல்ல பார்த்தா. கோல்னா பாயிண்ட். அச்சாம் பத்தியா பாயிண்ட். நீங்க சொல்லுங்க. கோயில் தான் கோல். கோயில் கோல். இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். இந்த கோல் எடுத்து ஒரு அடிக்கணும். அந்த கோல் சொல்றாரு போல இருக்கு. கோல்னா இலக்குங்க. இலக்கு. ஓகே, ஒரு முறை கை தட்டுங்க. இலக்கு. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். என் பேர் பெனாசிர். என்ன பண்றீங்க? நான் வீட்ல இருக்கேன். ஹவுஸ் வீட்ல தான் இருக்கீங்க. என்ன ஊர் நீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? நீங்க? ஜெயராதா. ரெண்டு பேரா உங்களுக்கு? ஒரே பேர் தான். இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும். சொல்றா. ஒரே பேர். ஜெயானு கூப்பிடுவாங்க, ராதானு கூப்பிடுவாங்க? இல்ல, சேர்த்து தான் கூப்பிடுவாங்க. சேர்த்து தான்பா கூப்பிடுவாங்க. என்ன ஊருக்கா? இங்க தான் வேளச்சேரியில இருக்கா. ஆனா எங்களுக்கு திருநெல்வேலி. அப்படியா? நீங்க? ஜெயபாக்கியம். நீங்க ரெண்டு பேரும் என்ன? அக்கா தங்கச்சி. அப்படியா? இந்த கல்யாணம் ஆன உடனே முதல்ல புருஷனை பொண்டாட்டியும் அந்த தோல்ல கை வச்சு ஒரு ஸ்டில் எடுப்பாங்க. அதே போல நிக்கிறாங்க. ஏமா மிரட்டுறீங்க? ஏமா நீ இன்னுமா போகல? சின்ன பையன் பேசிட்டு இருக்கா. என்ன சார்னு கேட்டா, உங்க பேர் என்ன? உஷா. என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப். என்ன ஊரு? இதே ஊர் தான், சந்தோஷபுரம். வர சந்தோஷபுரமா? நம்ம ஏரியாப்பா சந்தோஷபுரம். சரி, நான் அட போங்க. அச்சரா ஆரம்பிச்சிட்டாங்களா? சும்மா எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்லுவோம். ஜெயபாரதி. நீங்க? ஜெயபாக்கியம். உங்க பேரு? என் பேர் வினோத். நீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஓகே. சூரியகலா. சந்திரகலா, சூரியகலா மாதிரி. அக்கா பேர் சந்திரகலா, என் பேர் சூரியகலா. தங்கச்சி பேர்? அக்கா பேர் புஷ்பகலா, தங்கச்சி பேர் இந்திரகலா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. விடுறா சாமி, பராப்பரான்னு வைக்காம போயிட்டீங்களே. ஓகே, ரைட். இப்போ உங்க எல்லார்கிட்டையும் கேட்கறேன். சந்தோஷபுரம் அக்கா நல்லா உஷாக்கா தானே? நல்லா கேட்டுக்கிடுங்க. அதாவது கோல் போடுவாங்கன்னு தெரியுங்களா? அந்த கோல்னா தமிழ்ல என்ன? அதான் நம்ம கேள்வி. சொல்லுங்க, தமிழ்ல என்ன சொல்லுங்க? பால் போடும்போது ரவுண்டு. கிருஷ்ணர் ரவுண்டு. ஏதோ சொல்ல வரீங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கிட்டாங்க. வட்டை ரவுண்டு தெரியலையாப்பா. வட்டை வரைக்கும் வந்துட்டாங்க. தெரியல. நீங்க சொல்லுங்க. தெரியாதாங்க. தெரியாது. நீங்க சொல்லுங்க. வெற்றி மையம். வெற்றி மையமா? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேட்கறான். ஏயா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு போறியா நீ? எச்ச விட்டாங்க. யார்? நானா? நான் தான் எச்ச விட்டேன். அப்ப அழிச்சிருங்க. ஜெயராதா. சொல்லுங்க. கோல்னா என்ன தமிழ்ல? ஒரு இலக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இலக்கா? இதுதான்டா சரியான தீர்ப்பு முருகேசா. இல்ல, எனக்கு தெரியல. வெற்றி பெறும் இலக்குன்னு சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. இலக்குங்க. இலக்குங்களா இல்ல இலக்கா? இலக்கு. டேய், தப்ப முடியாது நீ. இலக்கு தானே? ஓகே. இலக்குங்கிறது சரியான பதில். வெற்றி பெறும் இலக்குன்றது ரொம்ப லென்த்தா இருக்கு. பதில் உள்ள வருது. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு இலக்குன்னு தப்பா சொல்லிட்டாங்க. 2-3 இலக்கா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா ஆமா, அப்படி சொல்றாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா நீங்களே ஒரு முறை கை தட்டுங்க. அப்படியே இருங்க.
ஓகே நேயர்களே, இது வரைக்கும் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைத்தரன் சார். நன்றி வணக்கம். இப்போ எல்லாரும் அக்காங்களா என்ன மாதிரியே பண்ணுவாங்க சரியாக்கா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்